இந்த ஊர் திருவிழாவிலேயே பெரிய காணிக்கை என்னதுதான் இருக்கணும். இயேசுவே, என்னிடம் இருப்பது இது மட்டும்தான். இதை ஏற்றுக்கொள். அந்தோணியின் பகட்டான வருகை ஊரையே வியக்க வைத்தது. யாரும் தன்னை கவனிக்கக் கூடாது என்று மரியா மறைந்து நின்றாள். 10 லட்சம் ரூபாய் செக். அந்தோணியின் கர்வம் தலை தூக்கியது. யாரும் அறியாமன் தன் மொத்த சேமிப்பான 2 காசுகளை மரியா கொடுத்தாள். அன்று இரவு ஒரு கனவு. அந்தோணி பரலோகச் சந்தையில் நின்றார். உன் பணத்திற்கு இங்கே மதிப்பு இல்லை. அன்போடு கொடுத்த இந்த 2 காசுகளே விலை மதிப்பற்றவை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கர்த்தருக்கு காணிக்கை எவ்வளோ அதிகமாக கொடுக்கறது முக்கியம் இல்லை, எவ்வளோ மனநிறைவை கொடுக்கறது தான் முக்கியம்.